இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொன்னதம்மா, கல்யாணம் வைபோகம் தன்னாலாகும் அம்மா, இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா. ஏய் சீதா, இங்கே பாருடி, என்ன ஆச்சுடி உனக்கு? சீதாம்மா, ஒரு ஆம் கூப்பிட்றேன்டி, கண்ணை திறந்து பாருடி. சீதா, என்னடி, எதுவாக தானே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, மயக்கம் போட்டு விழுற அளவுக்கு இருப்ப. சீதாம்மா, இங்கே பாருடி, என்ன உடம்பு சரியில்லை, நான் வெளியில் சொல்லவே மாட்டேடி, எல்லாத்தையும் உனக்குள்ளேயே வச்சுப்பேன். ஆனால் இந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு விட்டுருக்க கூடாதுல்ல, என்கிட்ட நீ சொல்லியிருக்கலாம்ல. அந்த அளவுக்கு உன்னை கவனிக்காத முட்டாளாக இருந்துட்டேனா? உனக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் தலைவலிக்குதுன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டேன். நானும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். உன்னை நான் நேத்தியே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கணும். சீதா, அங்கே பாருடி. உசரே உசரே அட நீதானடா, கனவா நனவா இங்க நின்னாயடா, காயோ ஆராதா நெஞ்சோ சேராதா, காணோ நிழலிப்போ நெசமாகாதா. ஏஞ்சுமா, என் மருமகளுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? இல்லை நீ ஒன்றும் ஆகாது, நார்மலாக இருக்கிற மயக்கமாக தான் இருக்கும். நீ ஃபோன் பண்ணோன்னே எனக்கே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்படி மச்சான் திடீர்னு மயக்கடிச்சு வந்தது புள்ள. அதான் மாப்பிள்ள தெரியல, ஆஃபீஸுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தது, திடீர்னு பார்த்தா மயக்கடிச்சு வந்து போச்சு. டாக்டர் வந்துட்டாங்களா மகனி? விக்ரம் வந்துட்டுருக்கான்னு சொன்னான் சும்மாராம, வந்து பார்த்தா தான் தெரியும். உங்களுக்கு ஒன்றும் ஆகாதண்ணி, அந்த கடவுள் பார்த்துப்பாரு எல்லாத்தையும். நம்ம எங்கே போகலாம், நீயே சொல்லு. என் நந்துக்குட்டி ஆசைப்பட்டா அப்பா எங்கே வேணாலும் கூட்டிட்டு போவேன். ஆமாம். அவன் பொண்ணு காலையில ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஆமாம், ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்களை யார் கேள்வி கேட்பா? அதான் 2 பேரும் காலையிலே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலான்னு இருக்கோம். அது சரி, வெளியில் கூட்டிட்டு போய் பழகாதீங்க, அப்புறம் டெய்லி வெளியில் கூட்டிட்டு போக சொல்லி அடம் பிடிக்க போறா. டெய்லி என் நந்துக்குட்டியை வெளியில் கூட்டிட்டு போகிறத தவிர இந்த அஜய்க்கு என்ன வேலை இருக்கு சொல்ல பார்க்கலாம். 2 பேர் ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, பண்ணுங்கண்ணே. அப்புறம் இசி தங்கம், காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்க போல. குழந்தைய வச்சுட்டு என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க இப்ப? என் நந்துக்குட்டிக்கு ஓகே தான். என் நந்துக்குட்டி உன் கூட விளையாடுறதுக்கு ஒரு தம்பி பாப்பா வேணாமா? என்னது நிறையவா? அதுக்கு என்ன தங்கம், உனக்கு நிறைய தம்பி பாப்பா வேணும் அப்படி தானே? நீ போதும் போதுன்னு சொல்கிற அளவுக்கு தம்பி பாப்பா எப்படி வர போகிறாங்கன்னு பாரு. ஆமாண்டி தங்கம், என் நந்துக்குட்டி கூட விளையாடுறதுக்கு நிறைய தம்பி பாப்பா வருவாங்க, ஓகேவா? என்ன ஓகேவா? எனக்கு கண் பார்த்து கதைக்க முடியாமல் நானும் தவிக்கின்ற ஒரு பெண்ணும் நீதான், கண் கொட்ட முடியாமல் பார்க்கும் சலிக்காத ஒரு பெண்ணும் நீதான், சலிக்காத ஒரு பெண்ணும் நீதான். டே ராம், வாடா விக்ரம், என்னாச்சுட்டா என் சீதாவுக்கு? இப்போ தானே நான் வந்திருக்கேன், செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன், ஓகேவா? என்னன்னு தெரியல, நான் பார்க்குறேன். ஏன்டா இப்போ சடனாக மயக்கமானா? தண்ணி தெளிச்சு கூட எழும்பலையே, அந்தளவுக்கு கான்ஷியஸ் இல்லாமல் எப்படி போச்சு? அதான் எனக்கும் தெரியல, ஒரு சில டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். வெயிட் பண்ணு, பாருடா ப்ளீஸ். வாயமோடு, என் ஃப்ரெண்டுடா நீ, உனக்கு நான் பார்க்காம யாருக்கு பார்க்க போகிறேன்? இதில் வேறு ரெக்வஸ்ட் வேறு. நீ கொஞ்ச நேரம் வெளில வெயிட் பண்ணு, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். சரிடா. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு, அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் எண்ணத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை. எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட் உனக்கு? பாட்டியை இந்த வயசு வரைக்கும் நீங்கள் சூப்பராக லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுக்கான டிப்ஸை கொடுக்கலாம்ல எங்களுக்குலாம், நாங்களும் அதை கேட்டுட்டு லவ் பண்ணுவோம். ஐயா பேரண்டி, அது டிப்ஸை கேட்டு லவ் பண்ணுற விஷயம் இல்லை, தானே வரணும். உங்கள் பாட்டி சொல்கிற மாதிரி அதெல்லாம் தானாக வரணும், யார் கற்றுக் கொடுத்தாலும் வராது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், பொண்டாட்டின்றவ நம்மளுக்கு வேலை செய்ய வந்தவளோ இல்லை அடுத்த வீட்டிலேருந்து வந்தவளோ அப்படின்னு நம்ம என்றைக்குமே நினைக்கக்கூடாது. நமக்கான தேவையெல்லாம் செய்யறதுக்காக தான் நம்ம அவளை கூப்பிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு நீ ஒரு நாள் நினச்சினா கூட அவன் உனக்கு மனைவியாக வாழ முடியாது, உனக்கு ஃப்ரெண்டாகவும் வாழ முடியாது, கடைசி வரைக்கும் ஒரு துணையாக எடுத்துகிட்டு போக முடியாது.
நம்மலாம் கல்யாணம் ஆகிட்டு நம்ம வீட்டிலே தான் இருக்கோம். ஆனால் பொண்ணுங்க மட்டும்தான் கல்யாணம் ஆகி ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு வராங்க. அப்படி அவங்க வர்ற வீட்டை நம்ம சொர்க்கமாக மாற்றி தரமா நரகமாக மாற்றி தரமான்றதுல தான் கதையே இருக்குது. யார் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன்னா எல்லாருமே என் பொண்டாட்டியை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கக்கூடாது பாரு. ஆனால் நம்ம நல்லா பார்த்துக்கணும். நம்ம நல்லா பார்த்துக்கிறதுனா எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு என் பொண்டாட்டி மட்டும் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறது கிடையாது. குடும்பம்னா என்ன, குடும்பத்தில் எப்படி நடந்துக்கணுன்றத பொண்டாட்டிக்கு சொல்லித் தரணும். பொண்டாட்டியை யாரும் எதுவும் சொல்லாத அளவுக்கு குடும்பத்தையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும். பெருசாக ஒன்றும் வேணாயா. அவங்க எதிர்பார்க்கறதுலாம் நமக்காக ஒரு 10 நிமிஷம் நம்ம கூட உட்காந்து பேச மாட்டானா, நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டானா அப்படின்னு மட்டும் தான் எல்லா பொண்டாட்டியும் நினைப்பாங்க. அதை மட்டும் வாழ்க்கையில் செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோயா, நீ ஜெயிச்சிருவையா. 1000 வேலை இருக்கும், இல்லைன்னா நான் சொல்லலை, கண்டிப்பாக இருக்கும். எல்லாருக்குமே டெய்லி வேலை இருக்குதான். உன்னால் முடிஞ்சா டெய்லி ஒரு 10 நிமிஷம், முடியலையா 2 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரியாச்சும் பேசணும். குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்கிட்டேன்னு வச்சுக்கோயா, உன்ன மாதிரி கோடீஸ்வரன் எங்கேயும் இருக்க மாட்டான். ஏன் அதையும் தாண்டி உங்கள் தாத்தா இது வரைக்கும் எனக்கு ஒரு தலைவலி நாள் கூட கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாரு. என் மூஞ்சி ஏன் இவ்வளோ வாட்டமாக இருக்குது, நான் ஏன் இப்படி இருக்கன்றதெல்லாம் இது வரைக்கும் கரெக்டாக கணிச்சிடுவாரியா? அது எப்படி பாட்டி? அவள் கூட இருந்ததுனால அவளோட எல்லா அசைவும் எனக்கு தெரியும் தம்பி. அதை நான் புரிஞ்சு தான் வச்சிருக்கேன். அவள் எதுக்கு ஏங்குறா, எதுக்கு கஷ்டப்படுறா, எதுக்கு ஆசைப்படுறா எல்லாமே எனக்கு தெரியும். இப்படி ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பித்தாலே வாழ்க்கை இனிமையாயிடும். மனைவிங்கிறவள நீ தோழியாகவும், நல்ல அம்மாவாகவும், நல்ல அப்பாவாகவும், உனக்கு ஆலோசனை சொல்கிறதுல நல்ல நண்பனாகவும், உனக்கு உறுதுணையாக கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போனோன்னு வச்சுக்கோயேன், அதை விட ஒரு நல்ல தாம்பத்தியம் எங்கேயுமே அமையாதியா. தாம்பத்தியன்றதுல இது எல்லாமே சேர்ந்து தான் இருக்குது. கல்யாணன்றது வெறும் வாழ்ந்தோம் புள்ள பெற்றோம் அப்படின்றதெல்லாம் கிடையாதுயா. கடைசி வரைக்கும் உனக்கு கடவுள் கொடுத்துருக்குற ஒரு தோணை. நான் ஒன்றும் அப்பா அம்மாவை குறைச்சோ அண்ணன் தம்பியை குறைச்சோ சொல்லலை. அவங்களாம் உன் லைஃப்பில் வருவாங்க தான், அவங்களாம் ஒரு பார்த்து தான். ஆனால் கடைசி வரைக்கும் ஏன் நீ போய் சேர்ற வரைக்கும் உன் கூட உன் கையை பிடிச்சிக்கிட்டு உறுதுணையாக கடைசி வரைக்கும் வரப்போகிறது உன் மனைவி தான். எந்த சூழ்நிலையிலும் 2 பேரும் கை கோத்துக்கிட்டு ஒன்றாவே நடக்கணும். கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். சரியா? கண்டிப்பாக தாத்தா. என் தங்கத்தை கடைசி வரைக்கும் நான் பத்திரமா பார்த்துப்பேன். என்ன தங்கம், மாமா மேலே நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்குது. ஹிட்லரை நம்ப வேற யாரை நம்ப போகிறேன்? உங்களை மாதிரிலாம் நாங்கள் 1% கூட வாழலையா. நீங்கள் சொல்ல தான் நிறைய வாழ்க்கையில் இழந்துட்டோமோ அப்படின்னு தோணுது. மனைவி கூட உட்காந்து பேச நேரம் இல்லாதவங்களே பாதி நாள் ஓடிடுச்சு. உங்களை பார்த்து தான் கற்றுக்குறோம், மனைவி கூட உட்காந்து பேசணும், எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு. ஆமாம்மா, எங்கள் மாமனார் அப்படி தான். என் வீட்டுக்கார் வேலை நனைஞ்சா கூட கரெக்டாக அவருக்கு ஞாபகப்படுத்திடுவார். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, ஓடிக்கிட்டு இருக்க, ஓடியாந்துக்கிட்டு இருக்க, அவள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா போய் பாரு, அவளும் மனுஷி தானே, அவகிட்ட போய் பேசு அப்படின்லாம் அவரே நிறைய நாள் சொல்லியிருக்காரு. அதை கேட்டுட்டு வந்து தான் இவர் அந்த மாதிரி வாழ ஆரம்பித்து இது வரைக்கும் என்ன ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துட்ருக்காரு. மாமனார் மாமியார்னு சொல்கிறத விட எனக்கு ஒரு நல்ல அப்பா அம்மா அவங்க. ஆமாம் சம்பந்தியம்மா, நம்மளுக்கு வாழ்க்கையில் 1000 வேலை இருக்கும் தான். ஆனால் குடும்பத்துக்குன்னு ஒரு 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதை விட சொர்க்கம் எவ்வளோ வேலை கொடுத்தாலும் எங்கேயும் கிடைக்காது. சரிதான், இதெல்லாம் இழந்துட்டு ஒருத்தவங்க பொறாமப்பட்டுக்கிட்டு வாழ விடாமல் பண்ணிக்கிட்டு எவ்வளோ பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். அதுவும் இப்படி கிராமத்தில் வாழற வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைச்சிரும் சொல்லுங்கள். எங்கள் பிள்ளை என்ன பண்ணுறான்? என் பாட்டிக்கிட்ட பேசாமல் தூங்குறானா? நல்லா தூங்குற சம்பந்தியம்மா. கையில் வச்சிருந்தோன்னே கை உனக்கி கண்டுடுது, இனிமேல் கீழே போட்டு தான் பழகணும். ஆமாம், நல்லா கை உனக்கி கண்டுடுது, தூக்கி வச்சா தூங்குறானுங்க, கீழே போட்டு அழுவ ஆரம்பிச்சிடுறானுங்க. தாத்தா கிட்ட பேசுறீங்களாடி செல்லும்? தாத்தாவை தெரியல உங்களுக்கு? தர்மா அக்ஷயா பிறந்தப்பெல்லாம் நீங்கள் தூக்கவே பயப்படுவீங்க. இப்போ உங்கள் பேரனை மட்டும் தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ மட்டும் உங்களுக்கு பயமா இல்லையா? இப்போ மட்டும் பேரனை தூக்கும்போது அது அப்படிதான் சம்பந்தியமா. பேர பிள்ளைங்கன்னா ஒரு மாதிரி, பெத்த பிள்ளைங்கன்னா ஒரு மாதிரி தான். எந்த தாத்தா வந்து பேர பிள்ளைய தூக்காம இருக்காரு? தான் பிள்ளைங்களை தூக்கும் போது தான் எல்லாம் பயம். அதுக்கப்புறம் பேர பிள்ளைகளை தூக்கும்போது ஆளா வந்து நின்று அவங்க தானே தூக்குறாங்க. ஆமாம் ஐயா, அவர் வந்து தூக்கவே பயப்படுவார் குழந்தைங்களாம். இப்போ பாருங்களேன் எப்படி தூக்கி வச்சிருக்காருன்னு. அவர் தூக்கி வச்சிருக்காரு, இந்த பையன் முடிச்சுக்கிட்டு அவர்கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான், கண்ணாக சிமிச்சி. ஏன் செல்லம், எல்லாரும் குழந்தைய வளர்க்குறாங்க, குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போமா? ஹிட்லருக்கு கொழுப்பு கொடி போச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஏய், உன்னை கொஞ்சமும் இல்லை, உன் கூட நான் சரியாகவும் வாழலை. இவனுங்க 2 பேர் வந்த அடையாளமும் தெரியல. ஏன்டி இப்படி என்னை பேச்சுலராகவே வச்சு கொள்ற? அது சரி செல்லம், இன்னும் 2 குழந்தை பேத்தா இத்தனை பேர் வளர்க்க மாட்டாங்களா என்ன? நாங்க வளர்க்கறதுக்கு ரெடி தான் பேராண்டி. எங்க காதலையும் கேக்குது. சிச்சு தாத்தா. சாருமா சாப்பிட்டியாடா? சாப்பிட்டத்த. நாங்களாம் சாப்பிட்ற மாதிரி 3 வேளை சாப்பிடக்கூடாது. நீ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டே தான் இருக்கும். 2 குழந்தை இல்லை, பால்லாம் கொடுக்கணும், தெம்பாக இருக்கணும், நீயும் தெம்பாக இருக்கணும். அதுதானே முக்கியம். உங்கள் மாமியாருக்கெல்லாம் ஓவராக தான் போயிட்டு இருக்காங்க. நான் தண்ணி குடிச்சானு கூட பார்க்க மாட்டேறாங்க. 3 வேளை உனக்கு சோறு விட்டுறதே உங்கள் மாமியார் தான். ஆமாம், நான் தானே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அது சரி, குடும்பமாக ஒன்று சேர்ந்துட்டீங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டாடா. வேணாத்த, கொஞ்சம் நேரம் பொறுத்து சாப்பிட்றேன். நானும் இங்கே தான் இருக்கேன் தெரியுமா? இருந்தா இருந்துட்டு போ. நான் என் மருமகளை தான் கவனிக்க முடியும். ஏன் உனக்கு கை நல்லா இல்லையா? அள்ளி சாப்பிடு. அப்பா, இந்த அநியத்தில் நீங்கள் கேட்க மாட்டீங்களா? நான் கேட்க மாட்டேயா. ஏன்னா அவ மருமகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா. உனக்கு நான் சப்போர்ட் பண்ணி மட்டும் என்ன ஆக போகுது? நீ தண்ணி தான், நீ அள்ளி சாப்பிடு. அது சரி. அச்சச்சோ, என்ன பண்ணுறான் தங்கம்? இவ்வளோ பெரிய குடும்பம் கிடைக்கிறதுக்கு தான் என் சாரு கஷ்டப்பட்டுருக்கா. இவ்வளோ பெரிய ஆலமரத்தில் அவளும் ஒரு ஆளாக வந்து சேர்ந்துட்டான்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன பாட்டி, பேர என்ன சொல்கிறான்? மீனாட்சி பாட்டி எங்கள் அம்மாவை வளர்த்த மாதிரி என்னை தனியாக வளர்க்கல, எல்லாரு கூடயும் சேர்ந்து நான் வளர போகிறேன் அப்படின்னு ஜாலியாக இருக்கான். அந்தளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறானா என் பையன்?
ஆமாண்டி அம்மா, கொள்ளு பேரன் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டானே. நான் அந்த அளவுக்கு பேசுவேன் பாட்டி, எங்கள் அம்மா மாதிரி அமைதியெல்லாம் இருக்க மாட்டேன்னு. அவனுங்க அப்பா மாதிரி பாட்டி, நல்ல கலகலன்னு பேசுவானுங்க. ஏன் எங்களுக்கு பேச தெரியாதா? பேச தெரியும், இருந்தாலும் ஏன் அளவுக்கு? ஹிட்லரே அடிதான் வாங்க போறீங்கன்னு. டேய் அண்ணா, ரொமான்ஸ் பண்ணது போதும், இனிமேல்லாம் ரொமான்ஸ் பண்ண முடியாது, நான் வந்துட்டேன்னு. ஏய் ஐஷு, இப்படி இருக்கா? உடம்பு பரவாயில்லையா? நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்கா? அண்ணி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. உனக்கு உடம்பு பரவாயில்லையா? செக்கப்லாம் போயிட்டு வரீங்களா? போயிட்டு வரேன் நீ. வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. வாங்க மாப்பிள்ள உட்காருங்க. ஐயோ பரவாயில்ல இருக்கட்டும். கிட்டே பேசிட்டு இருந்தா எப்படி மாப்பிள்ள, நாங்கள் எல்லாரும் உட்காந்துருக்கோம், நீங்களும் உட்காருங்க. உடம்பு எப்படி இருக்கு? செக்கப்லாம் போயிட்டு வந்தியா? பரவாயில்லடா, உட்காந்து தான் எந்திரிக்க முடியல, வெயிட் ஏற ஏற. என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன். ஃபாரின் போக வேண்டிய சூழ்நிலை வந்ததுனால போயிட்டேன். உங்கள் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி டைம்லலாம் உங்கள் கூட இல்லாமல். எல்லாம் ஒன்றும் இல்லை ஐஸ்வர்யா, இதுக்கப்புறம் எங்கள் கூட தானே இருக்க போகிறீங்க. இவங்க தான் மாப்பிள்ளையோட தங்கச்சி. ஓ அப்படிங்களா? யாருன்னு தெரியாம தான் முடிச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்கங்க, அதான். தம்பி வாங்க, அம்மா வாங்க எல்லாரும். வரேன்பா. எத்தனை மாதம் ஆகுது இப்போ? 6 மாதம் முடிய போகுது பாட்டி. எல்லாம் சாப்பிடணுமா, ஆரோக்கியமா இருக்கணும். இங்க வந்துட்டுல, இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. டேய், ஃபாரின்ல இருந்ததுனால ஸ்கேன் பண்ணும்போது வயிற்றுல இருக்கிறது மருமக தான் சொல்லிட்டாங்க. அதனால 2 பேருக்கும் போட்டியாக ஒருத்தையே கொண்டு வர போகிறேன். ஏய் உண்மையாவாடி? ஆமாம், பிறக்க போகிறது மருமக தான் தெரிஞ்சு போச்சு. அதனால 2 பேரில் யாருக்கு திறமை இருக்கோ அவன் என் பொண்ணை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்ப்பா. அது சரி, இப்போவே வா. ஆமாம், நீ சொல்லிடணும்ல, யாருக்கு சாமர்த்தியம் இருக்கோ அவன் என் பொண்ணை கூட்டிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யாருக்கு யாருன்னு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க பார்ப்போம். உனக்கு பொண்ணு பிறக்க போதா? ரொம்ப சந்தோஷம் டி. நம்ம வீட்டில் பொம்பளை பிள்ளை அடுத்தது பிறக்கலையேன்னு யோசிச்சுட்டு கிடப்போம். 2 ஆம்பளை பிள்ளைக்கு போட்டியா ஒரு பொம்பளை பிள்ளை வரப்போதா? ஆமாம் பாட்டி, பொண்ணு வரப்போறா. பாட்டி என்னால் எந்திரிக்க முடியல, என் மருமக 2 பேரும் தூக்கிட்டு வரீங்களா? அச்சோ, க்யூட்டாக இருக்கானுங்க 2 பேரும். இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தானுங்க ஐஸ்வர்யா, இப்போ பாருங்களேன் உங்களை பார்த்தோன்னே எப்படி முடிச்சு பார்க்குறானுங்கன்னு. ரொம்ப அழகா இருக்கானுங்களா ஐஷு? ஆமாம், 2 பேரும் நல்லா அப்படியே தர்மானனோட ஜெராக்ஸ் மாதிரியே இருக்கானுங்களே. எல்லாரும் அப்படித்தான் சொல்கிறாங்க, அப்படியே அவரை மாதிரியே இருக்கானுங்கன்னு. ஏண்டி 2 பேர்ல யாருக்கு மருமகளை தரப்போற? நான் யாருக்குன்னெலாம் முடிவு பண்ணலப்பா. யாருக்கு சாமர்த்தியம் இருக்கோ அவன் மருமகளை கரெக்ட் பண்ணிக்கிட்டோம். பார்க்கவே சந்தோஷமா இருக்கு பசங்களை. பசங்களாம் இதே போல் எப்பயுமே ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கணும். ஐஸ்வர்யாவுக்கும் நல்லபடியாக டெலிவரி ஆகணும். அதெல்லாம் நல்லதே நடக்கும் இதுக்கப்புறம். ஆமாம், எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏங்க மித்ரா எங்க? இங்கே தானடி இருந்தா? சரி ஓகே, நம்ம பார்த்துட்டு போகிற மாதிரி காமிக்க வேணாம். நீங்கள் போய் என்னன்னு பாருங்கள். மித்ராவையும் காணும், அண்ணனையும் காணும். பிரகாஷ் வருவார், அவரும் காலையிலேருந்து வரல, என்னன்னு தெரியல. சரி ஓகே, நீ எல்லாரையும் பாரு, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். சரிங்க. என்னடா அதுக்குள்ளே ரொமான்ஸு? ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பசங்க கூட பேசிட்டு இரு. ஒரு வேலை, நான் வெளியில் போயிட்டு வந்துடுறேண்ணே. ஏன்பா என்ன வேலைப்பா? ஒன்றும் இல்லைப்பா, நான் அதை இப்போ போயிட்டு வந்துடுறேன். சீதாம்மா, சீதா கண்ணை முடிச்சிட்டியா? நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? என்ன சொல்லும், தாலி கட்டிக்கலாமா? ஒன்று சேலை கட்ட சொன்னா ஏன் கட்ட மாட்டேற? தாவணி பாவடியே ஓகேங்கிற. அதுக்கு நான் அப்படி இருக்க முடியுமா? அதான் நானாச்சும் மாப்பிள்ளை ட்ரெஸ் போட்டு வருமேன்னு போட்டுட்டு வந்துட்டேன். நீ எந்த ட்ரெஸ் போட்டு வந்து ஒரு யூஸும் கிடையாது. இப்போ நீ அடி வாங்கி தான் சாவ போகிற. திமிர் அடங்கல உனக்கு? திமிர் அடங்கவே இல்லைல்ல உனக்கு? திமிரு அடங்காது, அது கூடவே பிறந்தது. அதனால யாரும் அதை அடக்க முடியாது. ஏய் இது நம்ம ஊரும் கிடையாது, நம்ம ஊர் கோயிலும் கிடையாது. வெளியூர்ல வந்து கல்யாணம் பண்றான், இங்கே அவன் தடுப்பான். அங்க பாத்தியா, அவ கழுத்தை குத்தி கிழிச்சிருவான் நீ கொஞ்சம் அசைஞ்சினா கூட. அவங்க உன் தங்கச்சி தானே, அவங்கள எப்படி நீ பணையமாக வச்சு என்ன மாட்டிகிட்டு இருக்க? கேவலமா இல்லையா உனக்கு? என் தங்கச்சி இருந்தாலும் என் குடும்பத்தை விட உன் குடும்பத்துக்கு தவிர ரொம்ப விசுவாசியா இருக்கா. அதனாலதான் அவளை போட்டா நீங்க எல்லாம் அடைவீங்கிறீங்கன்னு அவ கழுத்துல கத்தி வைக்க சொல்லிருக்கேன். கூட பிறந்த தங்கச்சி எப்படிலாம் பண்றியா? அசிங்கமா இல்லை உனக்கு? அசிங்கமாவே இல்லை. அந்த பிரகாஷ்காகவும் உன் அண்ணன் மித்ரனுக்காகவும் உன் கழுத்துல நான் தாலி கட்டியே தீரணும். அவளாத வேலை பார்க்குற, இதுக்கான விளைவை நீ ரொம்ப அனுபவிப்ப. முட்டாள்தனமாக யோசிக்காதானே? நான் முட்டாள்தனமா யோசிக்கிறேனா? இந்த முட்டாள் பண்ண போற காரியத்தை பாக்குறியா? உன் கழுத்துல தாலி கட்ட போறேன், இப்ப எவன் வந்து தடுக்கிறான்னு நான் பாக்குறேனே. தாலி கட்டி உன் கூட வாழணும்லாம் நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா இப்ப தாலி கட்டினா கூட நீ என் கூட வாழக்கூடாது. அணுவா சாவணும். உன்னை குடும்பப்படுத்தி அந்த மித்ரனின் பிரகாஷை நான் கொல்லணும். கேவலமா இல்லை உனக்கு இப்பெல்லாம் சொல்றதுக்கு? கேவலமா இல்ல. சரி வேணா இன்னொரு டீல் பண்ணிப்போம் சரியா? நீ என்ன இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா என் தங்கச்சியை உன் அண்ணன் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. நீ ஒன்றும் அப்படிலாம் விட்டு தர தேவையில்ல. எங்கள் அண்ணனுக்கான பொருளை எங்கள் அண்ணனுக்கே எடுத்துக்க தெரியும். என்னைக்கு இருந்தாலும் இவங்க தான் என்னோட அண்ணி, அதில் எனக்கு உத்தரவாதம் இருக்குது. ஆனால் நீ இப்போ தாலி கட்டி யார் கையால் அடி வாங்கி சாவ போகிறன்றதை நான் யோசிச்சுட்டு இருக்கேன். திமிரு தாண்டி உனக்கு, உன் திமிரு அடக்கி காட்டுறேன். அடி தாசு, நான் அவனை கண்டுக்காதப்பவே நான் எங்கே இருக்கேன் என்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்போ நான் அவனு திருப்பி ஒன்று வேற சேர்ந்துட்டோம். நான் ஒரு 2 மணி நேரமாக வீட்டில் காணோம். இந்நேரம் என்ன தேடி இருக்க மாட்டானா? நீ தான் மூளை கட்டவனா, அவனும் மூளை கட்டவனா இருப்பான். கூட்டுட்டு அந்த வேகத்துக்கு இந்நேரம் நீ தாலி கட்டியிருக்க வேணாமா? அதை விட்டுட்டு கேவலமாக கையில் தாலியை வச்சுக்கிட்டு டைலாக் பேசிகிட்டு இருக்க. ஏய் ரொம்ப பேசுறேன்னா தாலியை கட்டிட்டு அப்புறம் பாத்துக்கிறோம். சரி ஓகே, முடிஞ்சா ட்ரை பண்ணு. டேய் வேணாண்டா, தேவையில்லாமல் பண்ணாத. இந்த பாவம்லாம் உன்னை சும்மாவே விடாது. ஏற்கனவே எனக்கு பண்ண பாவத்துக்கு நீ என்ன அனுபவிக்க போறேன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் இந்த பொண்ணுக்கு சேர்த்து பாவத்தை பண்ணன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான், உனக்கு மன்னிப்பே கிடையாது.
இருந்துட்டு போறேன் போ. நீ ஒரு தங்கச்சிக்காரி மாதிரியா இருக்க, ஒரு அண்ணனுக்கு பிடிச்ச பொண்ணு, தாலி கட்ட போறேன், வாழ்த்தாம இப்படி சாம்ப விட்டுட்டு இருக்க. நான் ஏன்டா வாழ்த்தணும்? கூட பிறந்த தங்கச்சியே புருஷ செத்துட்டான்னு சொல்லிட்டு கல்யாணம் கூட பண்ணி வைக்காம விதவன் சொல்லி வாழ வச்ச பண்ணி உனக்கெல்லாம் நான் ஏன்டா பாவப்படணும்? தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன், குத்தி போட்டு போ சொல்லிட்டே இருப்பேன். இவ்வளோ நாள் மட்டும் நீ என்னை தங்கச்சி மாதிரியே நடத்தினேன், இன்னைக்கு மட்டும் தங்கச்சி மாதிரி நடத்துறதுக்கு உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே கிடையாது. ஏய் வாயை மூடு. கல்யாணம் முடியிற வரைக்கும் உயிரோட இருக்கணும்னு பார்க்குறேன், அதுக்கப்புறம் உன்னை பார்த்துக்கிறேன். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, எங்கள் அண்ணன் கண்டிப்பாக வருவான். எப்படி வரான்னு நான் பார்க்குறேன். ஏய் நீ எப்படி மேலே வந்த? ஆள்லாம் நிற்க வச்சு நினைக்கிற. தாஸ் அவனுங்களுக்குலாம் அடிக்கவே தெரில, அடிக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுத்துட்டு வந்தேன். இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. போகிறப்ப அட்மிட் பண்ணிட்டு போவான்னா என்னடா தாஸ், கடைசி வரைக்கும் நம்ம ராமாயணன் செய்தியில் உன்னை பெரிய வில்லனா எக்ஸ்போஸ் பண்ணவே முடியல. ஏன்னா எபிசோட் எண்டிங் வந்துருச்சு. உன்னை அடிக்கிற அளவுக்குலாம் எனக்கு தெம்பு கிடையாது, ஏன்னா நான் டயர்ட் ஆகிட்டேன். இப்போ என்னடா பண்ணணும் உனக்கு? நான் அவ கழுத்தில் தாலி கட்டணும். என்ன பண்ணணும்? நான் அவ கழுத்தில் தாலி கட்டணும். சரி, நீ சொன்ன டைலுக்கு நான் சொல்லி பார்க்கட்டுமா? நான் அவ கழுத்தில் தாலி கட்டணும், கட்டிடவா? உனக்கு அவ கழுத்தில் தாலி கட்டினா பிரச்சனை முடிஞ்சிருச்சு, அப்படி தானே? என்ன மித்ரா, கல்யாணம் பண்ணிடலாமா? உனக்கு சம்மதமா? டபுள் ஓகே பிரகாஷ். டேய் அங்கே ஒருத்தன் கத்தி வச்சிருக்கான் கழுத்தில், பயப்படாம பேசிட்டு இருக்கீங்கன்னா. யாரா அவன்? கொஞ்சம் தேடி பார்த்துட்டு வா. டேய் நீ எப்படா வந்த? நடந்துதான் மச்சான் வந்தேன். ஏன் முன்னாடியே சொல்லியிருந்தா கார் அனுப்பியிருப்பீங்களா மச்சானுக்கு? தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கடா. இவன் ஒருத்தன் சாஞ்சிட்டு உட்காந்துருக்கான், ஏன் ஓடுறான்? டேய் நீ நேராக போகிற, உள்ளே போய் அம்மன் கழுத்தில் ஒரு தாலி இருக்கும், அதை எடுத்துகிட்டு வர. உன் கையால் தாலி வாங்கி கட்ட எனக்கு இஷ்டம் தான். எடுத்துகிட்டு வந்து என் தங்கச்சி கையில் கொடு, அவன் என் கையில் கொடுப்பா. அண்ணா இப்போ கல்யாணம் நடக்க போதா? ஆமாம் தங்கச்சி, நம்ம வீட்லேயே எல்லாரும் பிஸியாக இருக்காங்க, குழந்தை பிறந்ததில்ல. ஏன் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு கல்யாணத்தை பண்ணிவிடுவோம். நம்ம கல்யாணத்தை எடுத்துகிட்டு போனோம்னு வச்சுக்கோயேன், அடுத்த 1 வருஷம் போகும் எபிசோடுக்கு. பசங்க வளர்ந்து எப்போ கல்யாணம் பண்ணுறது சொல்லு? மச்சான் செம ஐடியா தான், கட்டிடுவோமா தாலியா? அவன் தான் ஆசைப்படுறானே, கட்டலானா விட்டு வைக்க மாட்டான் போல் இருக்கேன். நம்ம பொறுமையாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம், குழந்தை பிறந்திருக்கு கொஞ்சம் பொறுமையாக கல்யாணம் பண்ணுவோன்னு. ஆனால் இவன் விடுற மாதிரி தெரியலையேடா பிரகாஷ் நம்மள. உண்மையாக தான் சொல்றியா? அப்போ அவன் கையில் இருக்கிற தாலியை நான் வாங்கிக்கவா? இன்னமாடா வாங்காமல் இருக்க நீ தாலியை? நான் வர்றதுக்குள்ளே தாலியை கட்டியிருப்பேன்னு நினச்சேன், இன்னமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? டேய் உனக்கு தாலி அவன் கையெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லாத, நானே போய் எடுத்துகிட்டு வரேன்னா. ஏய் இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு? யாருக்கு எந்த தாலி வேணும்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அறிவு இருக்காடா உங்களுக்கு? இல்லை உனக்கு அறிவு இருக்காடா? பொண்ணை கூட்டிட்டு வந்து 2 மணி நேரம் ஆகுது, இந்நேரம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு 2 மணி நேரமாக டைலாக் பேசியிருக்க. நாங்களே பொறுமையாக தான் வந்தோம், அது வரைக்கும் மாடா வெயிட் பண்ணுவேன். அப்போவே சொன்னேன் தாலியை கட்டு, நின்று டைலாக் பேசாமா இவன்? டேய் அப்புறம் பாரு, நீ பின்விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். ஆமாம் பின்விளைவுகள் மோசமாக தான் இருக்கும். உனக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஸ்டேஷனில் வச்சுட்டு தான் வந்திருக்கேன். உங்கள் அப்பா அம்மாவையும் சேவ் பண்ணியாச்சு. வரும்போது கல்யாணம் பண்ணிட்டு வரோம், ரெடியாக ஆர்த்தி எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், உங்கள் வீட்லேயும் எங்கள் வீட்லேயும். டேய் ஓவரா போறீங்கண்ணா. போனால் போகிறோம் வீடுடா. டேய் பிரகாஷ் போய் தாலி எடுத்துருவா போ. ஒரு செகண்ட் மச்சான், உடனே வரேண்ணா. டேய் வேணாண்டா, அனுபவிப்பீங்க இதுக்கெலாம். மச்சான் ஆச்சுன்னு பார்க்குறேன், இல்லைன்னு வச்சுக்கோயேன் மூஞ்சை உடச்சிருவேன். தங்கச்சி கல்யாணம் வரைக்கும் மூஞ்சி ஒழுங்காக வச்சுரு. அதுக்கப்புறம் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சிட்டு மச்சானுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நான் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் கொடுக்குறேன், ஓகேவா? ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் தெரியாமல் பேசுகிறேன். வாய முடுனாய, நீலாம் ஒரு ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட். இனிமேல் நீ ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் கிடையாது. இனிமேல் எல்லாமே இவ தான். உங்கள் அப்பா சொல்லி முடிவும் எடுத்துட்டாரு. இனிமேல் உன் தங்கச்சி, அதாவது ஏன் பொண்டாட்டி, இந்த தான் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட். ஸ்கூலோட நிர்வாகத்தை எல்லாத்தையுமே பார்த்துப்பா. இனிமேல் அவள் பொறுப்பு தான் நான் எல்லாமே. உனக்கு கொஞ்சம் புத்தி கம்மி அடித்தான், அதனால் உங்கள் அம்மா அப்பாவும் கொஞ்ச நாள் ஜெயிலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்க சொன்னாங்க. அதனால் கல்யாணம் முடிஞ்ச கையோடு உன்னை கூப்பிட்டு போகிறது தான் என் வேலை, ஓகேவா? உங்கள் 2 பேரும் கொண்டு புதைச்சிருவாட்டா நானே. ரொம்ப பேசாதடா, டைம் இல்லை. நல்ல நேரம் வேறு நீ குடிச்சிட்டு வந்திருக்க. நாங்கள் குடிச்சிருந்தா டைம் இருக்கும், நீ குடிச்ச நேரம் இன்னும் 10 நிமிஷம் தானே இருக்கு. நான் தாலி கட்ட வேணாமாடா? இந்தடா தாலி, தாலியை கொடு. நான் கொடுக்க மாட்டேன், இது என் கல்யாணத்துக்கு வாங்கினது. சி கொடு. என்ன மச்சான் கட்டிடவா? கட்டுறா, உன் கல்யாணத்துக்கு நான் சாட்சி, என் கல்யாணத்துக்கு நீ சாட்சி, பார்த்துக்கலாம். ஏய் அப்போ நான் எங்கள் 2 பேர் கல்யாணத்துக்கும் நீ தான் சாட்சி. தப்பு பண்ணுறீங்கடா ரொம்ப. அவன் பேசிக்கிட்டே இருப்பான், நீ கட்டுறா. என்ன இந்துமா கட்டிடலாமா? என்கிட்ட இனிமேல் போராட எனக்கு தெம்பு இல்லைப்பா, நீங்கள் கட்டுங்க, நம்ம உங்கள் வீட்டுக்கு போகலாம். ஏய் மித்ரா உனக்கு ஓகே வாடி? எங்கள் அண்ணனே சொல்லிடுச்சு, எனக்கு டபுள் ஓகே, கட்டுங்க. பாஸ் உங்கள் ஒரு கண்ணு முன்னாடியே 2 கல்யாணமும் நடக்க போகுது பாஸ். அடிடானோ அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கான். கல்யாணம் நடக்க போகுது, அது நடக்க போகுதுன்னு. செக். ஃபஸ்ட்டு என் தங்கச்சி கழுத்தில் பிரகாஷ் தாலி கட்டணும், அதுக்கப்புறம் நான் கட்டுறேன், ஓகேவா? சரிங்க மச்சான் நீ முதல்ல கட்டு, தங்கச்சி கல்யாணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கட்டுறேன். அப்படியே ஆகட்டும், கட்டிடலாம். அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது, அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டுச் சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும், உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது. ஜாதி மல்லிப்பூ
டேய் என்னாச்சுடா வந்து கம்முன்னு நிற்கிற? ரிப்போர்ட்லாம் பார்த்தியா இல்லையா? பார்த்தேன், அதை பற்றி தான் பேச வந்திருக்கேன். என்னடா ஆச்சு? தம்பி வேற ஏதாவது பிரச்சனையா? எது வந்தாலும் சொல்லுங்க தம்பி, என் பிள்ளை இந்த மாதிரிலாம் மயக்கம் போட்டு ஊந்ததே கிடையாது, இதான் முத தடவை. ஆமாம்மா, மயக்கம் போட்டு தான் விழுந்துட்டாங்க. ஆனால் மயக்கம் போட்டு விழுறதுக்கு காரணம் உங்கள் மாப்பிள்ள தான். டேய் என்னடா, எனக்கு எதுவும் தெரியாது, எப்படிடா விழுந்தா? என்ன சீதா, உங்கள் உடம்பு ஓகேவா? இப்போ நார்மலாக இருக்கீங்களா? பரவாயில்லண்ணா, கொஞ்சம் மயக்கமாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, இப்போ பரவாயில்ல. தம்பி, என் மாப்பிள்ளை எப்படி தம்பி காரணமாவாரு? அதெல்லாம் இருக்காது தம்பி. என்ன ஆச்சு தம்பி என் பிள்ளைக்கு? நான் இப்போவும் சொல்கிறேம்மா, உண்மையாக உங்கள் பொண்ணு மயக்கடிச்சு ஊந்ததுக்கு காரணம் உங்கள் மாப்பிள்ள தான். டேய் குழப்பாதடா, சொல்லுடா. டேய் ராமு, என்னடா சொல்கிறாங்க? என்னடா பண்ணி வச்சது பிள்ளைய? பாவண்டா, ஏன்டா அப்படி பண்ணுற? அவளை கொடுமைப்படுத்துறியாடா நீனு? ஐயோ அம்மா, நீங்கள் வேற பெரிய அளவுக்குலாம் போகாதீங்க. நான் வேற ஒன்று சொல்ல வந்தேன், நீங்கள் வேற. ஏய் என்னடா சிரிக்கிற? அப்படிதான் சிரிக்க முடியும். சந்தோஷமான விஷயம் சொல்ல போகிறேன்ல. சந்தோஷமான விஷயமா? ம் ஆமாம். இங்கே ராம் அப்பாவாக போகிறான், சீதா அம்மாவாக போகிறாங்க. நீங்கள் 2 பேரும் பாட்டியாக போகிறீங்க. டேய் உண்மையாவ சொல்கிறேன்? இதில் போய் யாராவது போய் சொல்லுவாங்களா? டேய் ஸ்கேனே எடுத்தாச்சு. டேய் ஸ்கேன் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. அதெல்லாம் ஆரோக்கியமாகவே கருமுட்டை எல்லாமே க்ரோத் ஆகிருக்கு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஷீ இஸ் ப்ரெக்னென்ட். என் மருமக மாசமா இருக்காளா? ஐயோ கை கால் ஒன்றும் புரியலையே. ஐயோ எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எம்மா கொலசாமி, வம்சத்தை தழைக்க வச்சுட்டம்மா, உனக்கு தான் நன்றி சொல்லணும். எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அம்மாக்கு? அம்மா, அம்மாக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எனக்கு பேரப்பிள்ளை வரப்போதா, நான் பாட்டியாக போகிறேண்ணா. அஞ்சுமா, என் மருமக மாசமா இருக்கா. வா போய் அவங்க மாமா கிட்டையும் அப்பா கிட்டையும் சொல்லுவோம். 2 பேரும் பறந்து கட்டிட்டு சந்தோஷப்படுவாங்க. என் மருமகளுக்கு வாயில சக்கரை தான் போடணும். வா போய் இனிப்பு வாங்கிட்டு வருவோம். அத்தை, நீங்கள் வேற இருங்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அம்மா எவ்வளோ பெரிய செய்தி சொல்லியிருக்க, எப்படிமா சும்மா இருக்க முடியும்? எனக்கு தலை புரியலையே. ஐயோ என் மருமகளை தூக்கி வச்சுக்கிட்டு ஆடணும் போல இருக்கு எனக்கு. அதுவும் சரிதான் நீ. வாங்க நம்ம போய் அண்ணனுக்கிட்டையும் என் வீட்டுக்காரர்கிட்டையும் சொல்லிட்டு இந்த விஷயத்துக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வருவோம். பிள்ளைக்கு முறை இனிப்பு கொடுக்கணும்ல. ஆமாம் ஆமாஞ்சுமா, அப்போ நம்ம மச்சான் ஹாஸ்பிட்டல் பக்கம் வராதீங்கன்னு நேத்தி தான் ஒருத்தனை துரத்தி விட்டேன். அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக அட்மிட் ஆகிட்ட பற்றியா? மச்சான் அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு. அப்பா வயிறுக்கு எவ்வளோ பெரிய விஷயம். சாதனைடா சாதனை. அது சரி, இனிமேல் நான் இங்கே இருந்தால் சரி வராது. நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதனால நீ உன் வேலையை பாரு. தெரிஞ்சா சரி. சும்மாவே ஆடுவ, இதுக்கப்புறம் சொல்லவா வேணும்? ஆமாம், என் பொண்டாட்டி கொஞ்சம் கொஞ்சணும். மச்சான் வெளில போறியா? அது சரி, நான் போகிறேன்ப்பா. அம்மா உடம்ப பார்த்துக்கோ, எதாவது எனக்கு கூப்பிடுங்க. சரிங்கண்ணா. சின்ன சின்ன கண்ண சேவில் உன்னடிமையாகவா, செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா, மெல்ல மெல்ல என்னுயிரில் உன்னுயிரும் அசையுதே, துள்ள துள்ள என் இதயம் நம்முயிரில் நிறையுதே, உன்னை அழியேந்தி. எனக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு நேரம் நம்ம 2 பேரும் அப்பா அம்மா ஆக போகிறோமா? ஆமாண்டி, நம்ம குட்டி பாப்பா வரப்போகிறாங்க. ஏன் குட்டி தம்பி வர மாட்டாங்களா? இல்லை, குட்டி பாப்பா தான் வருவாங்க. யார் வேணாலும் வரட்டும், ஆரோக்கியமாக நல்லபடியாக வந்தால் போதும். சரியா? கண்டிப்பா. ராம், சொல்லுடி. ஐ லவ் யூ ராம். ஐ லவ் யூ சீத்தம்மா. அம்மாவுக்கும் அத்தைக்கு எவ்வளோ சந்தோஷம் பத்தியா? ஆமாம் ராம், 2 பேர் வீட்லேயும் வரப்போகிற முதல் வாரிசு இல்லை, அதான் அவங்க 2 பேரையும் கையிலே பிடிக்க முடியல. ஆமாண்டி, உன்னை பத்திரமா பார்த்துக்கணும், என் கண்ணுக்குள்ளே வச்சு தாங்கணும். எப்போவுமே அப்படி தானடா என்னை பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் அதை விட அதிகமாக பார்த்துக்கணும், அதிகமாக உன்னை லவ் பண்ணணும். சீத்தம்மா, சொல்லுடா. உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குடி. நீ கன்சீவாக இருக்க, நான் அப்பாவாயிட்டேன், நீ அம்மாவாயிட்ட. ஏய் என்ன? உண்மையிலே ஒரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில் கிடைக்கிற மிகப்பெரிய சந்தோஷம் இதுதான். இந்த மாதிரி தருணம் தான். இது தான் பெத்த பிள்ளைய கையில் வாங்கும்போது வரும் சந்தோஷம். இதெல்லாம் வார்த்தையால் சொல்லி விவரிக்க முடியாது சீதா. முதல் சந்தோஷத்தை நான் அனுபவிச்சிட்டேன். அதை கொடுத்த உனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உண்மையை தாண்டி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தெரியுமா? இந்த உலகத்திலே இப்போ யார் அதிகமாக சந்தோஷமாக இருக்காங்கன்னு பார்த்தா அது நானாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு மனசுலாம் படபடன்னு பட்டாம்பூச்சி மாதிரி பறந்துட்டுருக்கு. நீ கூட இருப்பியா? இதுக்கப்புறம் உன் கூட மட்டும்தான் இருப்பேன். ஆஃபீஸ் வேலைலாம் வீட்டிலேருந்து மட்டும்தான். இனிமேல் என் சீதாவை பார்க்குறது என்னோட முழு நேர வேலை. ஏய் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க?
அண்ணா ஒரு தடவையும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானே, எப்போ பார்த்தாலும் போய் இந்த 2 பிள்ளையும் காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது. நம்ம வீட்டில் வேற குழந்தை பிறந்து போச்சு. குழந்தை பிறந்ததுனால நீங்கள் எல்லாரும் பிஸியாக இருக்கீங்க. கல்யாண வேலையை பார்க்க சொல்ல முடியுமா? அதுவும் 2 கல்யாண வேலை யாராலையும் பார்க்க முடியுமா? அதுக்கு அதுக்கு தான் மச்சான் உங்களெல்லாம் கஷ்டப்படுத்த வேணாமேன்னு அவன் முயற்சி எடுத்தான். அதை நாங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டோம். சக்ஸஸ் பண்ணிட்டீங்களா? அதான் மச்சான் கல்யாணம் பண்ணிட்டோம். ஏன் உங்களுக்குலாம் வீண் சிரமம், அதான் சரி கல்யாணத்தை பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கும் வயசாகுதுல்ல மச்சான், காலகாலத்தில் கல்யாணம் பண்ண வேணாமா? நீங்கள் தான் 2 பொட்டை பிள்ளைய பெற்க சொன்னால் ஆம்பளை பிள்ளைய பெற்றுட்டீங்க. அப்போ அவனும் 2 பேருக்கும் 2 பிள்ளைய வேணாமா? அதை அப்புறம் ரெடி பண்ணணும்ல. ஆனால் மச்சான் ஊமை மாதிரியே இருந்த தெரியுமா? உங்ககிட்டேருந்து நான் இதை எதிர்பார்க்கல. அங்கே மொத்த குடும்பமும் கூட்டம் கூட்டி உட்காந்துருக்கு. மொத்த ஃபேமிலி இருக்காங்களா? அப்போ ரொம்ப வசதியாக போயிடுச்சு. யாருக்கும் ஃபோன் போட்டு சொல்ல தேவையில்ல. நீங்கள் வீட்டில் போய் சீக்கிரமாக சொல்லி ஆர்த்தி ரெடி பண்ணி வைங்க, வந்துட்டே இருக்கோன்னு. ஆமாம் மாமா, எல்லாரும் இருக்கிறது நல்லது தானே, யாருக்கும் ஃபோன் பண்ண தேவையில்ல. எல்லாரும் இருக்காங்க, உடனே அவங்க கிட்ட நியூஸை சொல்லிடலாம்ல. நம்ம மச்சினிச்சி கொஞ்சம் கூட பயம் இல்லையா? நாங்கள் ஏன் மாமா பயப்பட போகிறோம்? எப்படியா இருந்தாலும் கல்யாணம் பண்ணதானே போறீங்க. வேற யார் கூட கல்யாணம் நடந்துச்சு, யார் கூட பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அவங்க கூட தான் இருக்கு. அதான் நம்ம வீட்டில் எல்லாரும் பிஸியாக இருக்கீங்களா அண்ணன் சொல்கிற மாதிரி. அதான் நான் அண்ணன் ஒரு முடிவு எடுத்து கல்யாணம் பண்ணிட்டோம். நல்ல அண்ணன், நல்ல தங்கச்சிமா. ஏம்மா நீ பேசலையா? பேசுவேண்ணா, கேட்டால் மட்டும் பேசுவேன். நம்பாதீங்க மச்சான், கேட்கலனாலும் வாய் நல்லா அடிப்பா. ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்ததுனால கம்முன்னு ஊமை மாதிரி நின்றுட்டு இருக்கா. அவர் பேச நம்பாதீங்கண்ணே, அவர் ஒரு ஃப்ராடு. சொன்னேண்ணே, இந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ணக்கூடாது, வீட்டில் எல்லாரோட பர்மிஷனோட தான் பண்ணணும், இதெல்லாம் செட் ஆகாது, அப்படிலாம் பண்ணாதீங்க, கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொன்னேன். என் பேச்சை மதிக்காம தாலி கட்டிட்டாருண்ணே. அப்போ உனக்கு விருப்பம் இல்லையா தங்கச்சி? உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு கல்யாணம் பண்ண எனக்கு விருப்பமே இல்லைண்ணே. பாவி உலக மகான் அடிப்படி நீ எப்போ தாலி கட்டுவான்னு வெயிட் பண்ணிட்டு கழுத்தை நீட்டிட்டு இருந்த. இப்போ விட்டு இப்படி போட்டு கொடுக்குற பத்தியா? அவன் சொன்ன மாதிரி கரெக்டாக தான் வாய் பேசுகிறேன். அண்ணன் கோச்சிக்காதீங்க அண்ணன், உங்களுக்கு நாங்கள் கம்மியான வேலை மட்டும்தான் வச்சுருக்கோம். என்னடா வேலை? இப்போ நீங்கள் சீக்கிரமாக போய் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவீங்களாம். அவங்க எல்லாரும் எங்களுக்கு ஆர்த்தி ரெடி பண்ணி வைப்பாங்களாம். அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு பால் பழம் கொடுப்பாங்களாம். அப்புறம் 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 மச்சான் ஆயா மூடுங்கடா. 2 பேரும் என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியுது. மாமா மச்சான் கூட்டி கடைசியில் என்ன நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்க தெரியுமா? எல்லாத்தையும் ரெடி பண்ணி தொலைக்கிறேன், வந்து சேருங்க. சூப்பர் ப்ரோ நீங்கள். சரி நீங்கள் போங்க, உங்களுக்கு போட்டியாக நான் 3 பொம்பளை பிள்ளையே பேத்து கட்டுறேன். டேய் சும்மாரு, நான் தான் பொம்பளை பிள்ளை 2 பேர் பண்ணேன். சரி எவனோ ஒருத்தன் பெற்று தொலைங்கடா, டென்ஷனை கிளப்பாம. உங்களெல்லாம் வச்சுட்டு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லடா. நான் போய் ரெடி பண்ணுறேன், நீங்கள் எப்படி வந்து சேருங்க, இல்லை இங்கேயே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்தாலும் வாங்க. ஆமாம் வில்லன் கேரக்டருங்கடா. அவனை மாரிமுத்து அண்ணன்ட்ட சொல்லி ஸ்டேஷனில் கூப்பிட்டு போய் பகுமானமாக உட்கார வச்சிருக்க சொல்லிருக்கண்ணே, போய் தான் கவனிக்கணும். அது சரி. சரி ஓகே, நான் கிளம்புறேன், நீங்கள் வாங்கண்ணா. சரிண்ணா. டே உன்னை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். சீதா ஹெல்த் வைஸ் ஓகேவாடா? பிபிலாம் ஓகே, ஸ்ட்ராங்காக தான் ஃபார்ம் ஆகிருக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் ஹெல்த் வைஸ் அவள் தான் கொஞ்சம் வீக்காக இருக்கா, பார்த்துக்கோ. சரிடா, அடுத்தடுத்து செக்கப் வாங்க, பார்த்துக்கலாம். டேய் உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். என்னடா? ஊரில் நம்ம பிரகாஷ் மித்ரன்னு இருக்காங்கள? ஆமாம் வந்திருந்தானுங்களே, தர்ம குழந்தைய பார்க்கக்கூட. வந்திருந்தானுங்கள, அவனை ஆப்போசிட்டில் ஒருத்தன் மிரட்டிகிட்டே இருந்தான்ல எங்கள் ஊருக்காரன். அவள் மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயிலாம் பண்ணி மிரட்டிட்டு இருந்திருக்கான். இது கடைசி வரைக்கும் நம்மள்ட்ட சொல்லலை இவனுங்க. சரி இப்போ என்னடாச்சு? இப்போ கல்யாணத்துக்கு தூக்கிட்டு போய் மிரட்டியிருக்கான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. ஐயோ அப்புறம் அப்பப்போ மிரட்டிட்டு இருக்க, உனக்கு ஏன்டா சிரமம்? எங்கள் வீட்டில் வேறு குழந்தை பிறந்திருக்கு, நாங்களும் இப்போ கல்யாணம் பண்ணுற முடிவில் இல்லை, எல்லாரும் குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க, உன் ஆசையை நாங்களே நிறைவேற்றுறேன்டான்னு அவன் வச்சு இந்த தாலியை பிடிங்கி இவனுங்க 2 பேரும் பொண்ணு கழுத்தில் கட்டிட்டானுங்களாண்டா. என்னடா சொல்கிற? உண்மையாதான் மச்சான். இப்போ தான் தர்மாவுக்கு கால் பண்ணேன், அத்தை மாமா கிட்டே சீதா கன்சீவாக இருக்கிறத அம்மா சொல்ல சொன்னாங்க. அதுக்குன்னு ஃபோன் பண்ணப்போ தான் இந்த கூத்த சொன்னான். டே அப்போ அவனுங்களும் கல்யாணம் பண்ணிட்டானுங்களா? ஆமாம் மச்சான், எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டானுங்க, நீ மட்டும்தான் பேலன்ஸு. உனக்கு வேறு நேரம் சரியில்லை, அது சரியில்லைன்னு ஒரு 6 மாதம் கல்யாணத்தை தள்ளி வச்சிருக்காங்களாமே, கேள்விப்பட்டேன் அஜய் சொன்னான். ஆமாம் மச்சான். டேய் நினச்சி பாரேன், இவனுங்களும் கல்யாணம் பண்ணிட்டானுங்க, சீதா வேற கன்சீவாக இருக்கா. உன் கல்யாணத்தில் எல்லாரும் எந்த நிலமையில வந்து நிற்க போகிறானுங்கன்னு. எங்க லிஸ்ட்டில் என் தம்பியை விட்டுட்டியே? ஆமாம் அஜய் வேற இருக்கான்ல. இருக்கான். உங்களெல்லாம் நினச்சா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அமைதியாக இருக்கடா, எனக்கு கல்யாணம் ஆக போகுது, கொஞ்சம் அமைதியாக இருக்கடா, நான் போய் கல்யாணத்தை பண்ணிட்டு வரேன்னு சொன்னால் கேட்குறீங்களா? மச்சான் அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது. சினுங்க அதென்ன, அதான் எல்லா வேலையை பார்த்துட்டீங்களே, அவன் கல்யாணத்துக்கு எந்த நிலமையில வந்து நிற்க போறீங்களோ அதை நினச்சா இப்போவே எனக்கு அல்ல இல்லை. கல்யாணத்தை கூட கல்யாணம் பண்ணிட்டு உங்கள் எல்லாருக்கும் டெலிவரி பார்க்க தான் எனக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா சொல்கிற? அப்படி தான் சொல்கிறேன். சரி அட்மின், டாக்டர் கல்யாணத்தை போடுங்க. இன்னும் எல்லாரும் கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அங்கே டைம் ஆயிடுச்சு. இசை கிளம்பிட்டியா? நந்துக்குட்டிமா என் தங்க பிள்ளை செம்ம அழகா இருக்காளே, பாவாடை சட்டையில ஏஞ்சல் மாதிரி இருக்கா. சூப்பரா இருக்கடி தங்க, உனக்கு என்ன குறை? சூப்பரா இருக்கு. அம்மா உங்க அம்மா எங்க? அம்மா வயித்துல குட்டி தம்பி இருக்குல்ல, அதனால அம்மா பொறுமையா தான் கிளம்புறாங்க. அவங்களுக்கு டயர்டா
அது சரி, கிளம்பிட்டாளா இல்லையா? கிளம்பிட்டாங்கப்பா, இதோ வந்துருவாங்க. ஏய், என்னடி இப்படி வந்து நிக்கிற? வாமிட் நிற்கவே மாட்டுது, வாமிட் வந்துட்டே இருக்கு. இப்போவே நான் அப்படி இருக்கேனே, இன்னும் மந்த்தில் ஆனால் நான் என்ன ஆகுறது? கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்து பார்த்துக்கலான்னு மண்டபத்துக்கு இப்போ போகலாம். டயர்டாக இருந்தால் அப்போ என்கிட்ட சொல்லு, நான் ஜூஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஜூஸ்லாம் வேணாம், இந்த பையனை வாங்கி நீங்கள் வயிற்றுல வச்சுக்கிறீங்களா? நீயும் பையன் தான் முடிவு பண்ணிட்டியா? இவ தான் தம்பி வேணும் என் மைண்டில் பதிய வச்சுட்டா. அதனால எனக்கும் அப்படி தான் வருது. அப்பா, ஆமா, தம்பி தான் வரப்போறான். பாப்பா தான் நான் இருக்கல, அதனால தம்பி தான் வருவான். அது சரி, 2 பேரும் ஒரு முடிவுக்கு வந்தால் சரிதான். மண்டபத்துக்கு போகலாமா? போகலாம். அத்தை மாமாலாம் போயிட்டுருக்கேன், நீங்கள் பொறுமையாக வந்து சரிங்கன்னு சொன்னாங்க. அதான் போகலாமா? உங்கள் 2 பேரை கூப்பிட்டு போக தான் நானும் வெயிட் பண்ணுறேன். கிளம்புங்க போகலாம். भयकुशल चिरजीवन प्रस्तुत भरित मंजुळतर शृंगारे संचारे अधर रुचित मधुरित भग सुखन कनक प्रशम निरत बांधव्ये मांगल्ये मम பிரசவ வார்டுக்கு வந்திருக்கீங்களா? என்ன மச்சான் இப்படி சொல்லிட்டேன்? உன் கல்யாணத்துக்கு எவ்வளோ ஆசாசியாக ஓடோடி வந்திருக்கும். உங்களை பார்த்தா ஓடோடி வந்த மாதிரி தெரியலையடா. எப்போ எவனுக்கு பிரசவம் ஆகுன்ற மாதிரிலாம் வந்திருக்கீங்க. என்னென்ன ஊர்லேருந்து கிளம்பி பொண்டாட்டி மாதம் இருந்தாலும் பரவாயில்லன்னு கூட்டிட்டு வந்திருக்கோம். இப்படி சொல்லிவிட்டீங்க. இங்கே தான் பிரசவம் பார்க்கணுன்னு நேரம் முடிவு பண்ணியிருக்கேன். என் ஒய்ஃபுக்கு இங்கே தான் பிரசவம். ஆகாஷ், நீ எதுவும் கல்யாணம் பண்ணலையாடா? இல்லை மச்சான், நான் கொஞ்ச நாள் லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன். நல்ல முடிவுடா, அதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஏன்டா? ஆமாம், பின்ன எவன் பொண்டாட்டி எப்போ வழி வரும்னு தெரியலையே. எனக்கு கல்யாணம் பண்ணுறேன்னு கடைசியில் இவனுங்க எல்லாரும் வளைகாப்பு பண்ணிட்டு கடைசி எபிசோடில் எனக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. டேய், கல்யாணம் மாப்பிள்ள போய் பொண்ணுக்கிட்ட ரொமான்ஸ் பண்ணாமல் இங்கே நின்று எங்கள்கிட்ட ஏன்டா கடலை போட்டுட்ருக்க? டேய், சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு ரொமான்ஸ் வரமாட்டேது தெரியுமா? இப்போலாம் நீங்கள் ஒருத்தனா அடுத்தடுத்து தலையில் இடி இறக்கிருக்கீங்களா? எப்போ எவன் பொண்டாட்டிக்கு வழி வரும் தான் என் கண்ணை முன்னா கனவுல கூட வருதுடா. சரி போ, கல்யாணத்துக்கு லேட்டாச்சு பாரு. டைம் ஆகுது, கல்யாணத்தை பண்ணி இல்லைன்னு வச்சுக்க யாருக்காவது பெயின் எடுத்துகிற போகுது. சீதா, எத்தனை மாதம் இது? 9 மந்த்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஜான்சி, இசை நல்லா சாப்பிட்றியாடி? சாப்பிட்லனால எங்கே விட்றாங்க, அத்தை எல்லாம் வச்சு வாயில் திணிச்சு விட்டுறாங்க. சாப்பிடவும் வாமிட் எடுக்கவும் இப்படியே தான் போகுது. இப்படி தாண்டி இருக்கும், போக போக சரியாயிட்டும் பாரு. இதோ இப்போ கொஞ்சம் வெயிட் கம்மியாக பிறந்ததுனால எங்கே வந்தாலும் தூக்கிட்டு வர முடியல. அவங்களை வீட்டிலே விட்டுட்டு வர வேண்டியதாக இருக்குது. கல்யாணத்துக்கு வந்தால் இன்னும் அழுவ போகிறானுங்கன்னு வீட்டில் வேறு விட்டுட்டு வந்தோம். 2 பேருக்கும் 5 மந்த்தா? ஆமாங்க்கா, 2 பேருக்குமே 5 மாதம் தான். ஒரே டைமில் தான் டெலிவரி ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாக்கா, செக்கப் எல்லாமே ஒன்றா தான் போயிட்டுருக்கோம். டெலிவரி ஒரே டைமில் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அது சரி, பாவண்ட விக்ரம் அண்ணன் தவிச்சிட்ருக்காரு. கல்யாணம் பண்ணிவிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறதா இல்லை வேறு எங்கேயாவது போகிறதான்னு. இப்படி ஃபஸ்ட்டு டெலிவரி எனக்காக தான் இருக்கும். அடுத்தது இசை இல்லை நீங்கள் 3 பேர். ஏன்னா 3 பேருக்குமே 5 மாதம். அதனால் எப்போ யாருக்கு டெலிவரி ஆகுதுன்னு சொல்ல முடியாது. இசை, உங்களுக்கு 5 மந்த்து தானே? சீதா, 5 மந்த்து தான். அன்றைக்கும் 5 மந்த்து தான், மித்ராவுக்கும் 5 மந்த்து தான். 3 பேரும் ஒரே மாதத்தில் தான் இருக்கீங்க போல். எப்போ யாருக்கு டெலிவரி ஆகுதுன்னு தெரியலையே. அப்படியாடி? ஆமாம், உங்கள் 3 பேருக்கு 5 மந்த்து தான். பாவம் விக்ரம் ப்ரோ புலம்பிட்டு இருக்காரு. யாருக்கு எப்போ டெலிவரி ஆகுன்னு தெரியல. நம்மளாம் ரெடி பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. கல்யாணம் ஆகிட்டு கூட ஆவண்டி அந்த மனுஷன். காலையிலேருந்து ஏன் என்னை பார்க்க வரல? பார்க்குற மாதிரியே வச்சிருக்கானுங்க இவனுங்க. பாரு, இது கல்யாண மண்டபமா இல்லை பிரசவ ஆஸ்பத்திரியான்னு தெரியல. அந்த ரேஞ்சில் இருக்கானுங்க. அதுவும் கரெக்டு தான். நம்ம எப்படி உடனே பெற்றுக்கலாமா இல்லை இவங்களுக்கெல்லாம் டெலிவரியை முடிச்சுட்டு பெற்றுக்கலாமா? அதான் சொல்ல எனக்கும் டவுட்டாக இருக்குது. நம்ம வேணா அவங்க டெலிவரி முடிக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெற்றுப்போமா பொறுமையா? அதான் விக்ரம் கரெக்டாக இருக்கும். அப்படியே பண்ணுவோன்னு நம்ம என்ஜாய் பண்ணுவோம். அம்மா, அப்பா, அழகா இருக்கீங்க. நந்துக்குட்டி, அம்மா அப்பா அழகாக இருக்கமோ? சூப்பரா இருக்கீங்கப்பா. தேங்க்ஸ் ரச்சலப்பி. அம்மா அழகாக இருக்கனா அப்பா அழகாக இருக்கிறா? 2 பேருமே சூப்பரா இருக்கீங்க. என் புள்ள யாருக்குமே பாதகம் இல்லாமல் பதில் சொல்லுவா. கியூட் கேர்ள். குழந்தை பேசுறதெல்லாம் பார்த்தா அழகாக இருக்குல்ல? கல்யாண மேடையில் 2 பிள்ளைங்களையும் பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குது. நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும். ஆமாம், உங்கள் அப்பா ஏன் இன்னைக்கு கூட நல்ல துணி போட்டு வர மாட்டாரா? டாக்டர் யூனிஃபார்ம் கைட்டாமல் வந்திருக்காரு. விக்ரம், தேவையில்லாமல் பேசி கல்யாண மண்டபத்திலே சண்டை வளர்த்துறாதீங்க. கம்முன்னு இருங்க. எந்த பொண்ணுக்குமே அப்பா அம்மாவை பற்றி பேசினா பிடிக்காது. நீங்கள் எங்கள் அப்பாவை நக்கல் அடிக்கிறதெல்லாம் அடிக்கக்கூடாதுன்னு இதுக்கப்புறம். ஏம்மா, அவரை பார்த்தா அப்புறம் நக்கல் அடிக்கிற மாதிரி தானே இருக்காரு. அதுக்கு நான் என்னம்மா பண்ணுவேன்? இருந்தாலும் நீங்கள் அடிக்கக்கூடாது. அது சரி. தாலி கொடுத்துடலாமா? வர வேண்டியது யாராவது இருக்காங்களா? கொடுத்துடலாம் சாமி, எல்லாரும் இங்கே தான் இருக்கோம். கொடுத்துருங்க. என்ன மாப்பிள்ள ரெடியா? ஐரே, கொடுத்துருங்க. ரெடியான்னு கேட்காதீங்க. நான் ஏற்கனவே 6 மாதம் தாலி போட்டு எல்லாம் வேறு வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. நீங்கள் மட்டும் இப்போ தாலி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நானே பிடிங்க கட்டிடுவேன். அது சரி, மாப்பிள்ள ரொம்ப ஸ்பீடாக இருக்காரு. சரி கட்டிமலம். என்ன செல்லாம் கட்டிடுவா? ம். எப்போவும் எல்லா கஷ்ட நஷ்டத்துலையும் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். எல்லாத்துலேயும் உனக்கு உறுதுணையாக கடைசி வரைக்கும் நான் வருவேன். ஐ லவ் யூ அக்ஷயா. ஐ லவ் யூ கார்த்தி என்கிற விக்ரம். भयकुशल चिरजीवन प्रस्तुत भरित मंजुळतर शृंगारे संचारे अधर रुचित मधुरित भग सुखन कनक प्रशम निरत बांधव्ये मांगल्ये मम तम सति समरस सद्गुण
ஹாப்பியா? ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியாக இருக்கேன். ஐ லவ் யூ விக்ரம். ஐ லவ் யூ அக்ஷயா. கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சது, டாக்டரோட கனவு நிறைவேறிடுச்சு. அக்ஷயாவை பார்க்க இப்போ தான் ஃபுல்ஃபில்லாக ஹாப்பியாக இருக்கா. 2 பேரும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க. ஆமாம், மேட் ஃபார் ஈச் அதர் தான். ஆன்டி மேரேஜ் லைஃப் ப்ரோ. தேங்க்ஸ் டாடி எல்லாருக்கும். எல்லோரும் டாக்டர் மேரேஜுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் நினைவுகள் ஸ்டோரியில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். டாக்டர் மேரேஜ் அங்கே அன்பழகி கூட நடக்கும். அந்த கல்யாணத்துக்கு வந்துருங்க, ஓகேவா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ராமனின் செய்திக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் கொடுத்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஆமாம், எல்லோரும் நினைவுகள் ஸ்டோரிக்கு வந்துடுங்க. அங்கே நான் வருவேன், அங்கே என்ன பார்க்கலாம், ஓகேங்களா? ஓகே, எல்லாருக்கும் பாய். எல்லாரும் என்னோட டெலிவரி பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாருக்கும் குழந்தை அப்படின்றது வந்து நார்மலாக எல்லாருமே முடிக்கிற எபிசோடு தான். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முடிக்கலாமேன்னு எல்லாரும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி முடிச்சிட்டோம். அதனால் யாரும் திட்டாதீங்க. டாக்டர் மேரேஜுக்கு வந்ததுக்கு தேங்க்ஸ். நினைவுகளில் என்னோட குழந்தை டெலிவரி இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். எனக்கு ஒரு மெயின் ஸ்கிரிப்ட் வச்சுருக்காங்க. அதனால் ராம் சீதை பேரை நீங்கள் மிஸ் பண்ண வேணாம். அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக நினைவுகளில் நாங்கள் 2 பேர் வருவோம். சூப்பராக, எனக்கு சூப்பராகவே அதில் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்காங்க என்னோடய ஸ்டோரி. அதனால் கண்டிப்பாக ராம் சீதையை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க, அதில் வருவோம். சரிங்களா? ஓகே பாய், எல்லாருக்கும் பிக் தேங்க்ஸ், பாய். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு. அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் எண்ணத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடியோடு. பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை இந்த பூமிக்கு. இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொன்னதம்மா. கல்யாணம் வைபோகம் தன்னாலாகும் அம்மா. இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா.